அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கே கண்ணங்குளம். நான் சொல்றேன். ஸோ ஐபிஎல் 2025 சீசன் கோலாகலமாக ஸ்டார்ட் ஆகி நடந்து போயிட்டே இருக்கு. தினம் விறுவிறுப்பான மேட்சஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. அதாவது வந்து 10 டீமுமே ஒரு கேம் வந்து விளாண்டுருக்காங்க. இப்போ 6வது 7வது மேட்ச் கிட்ட போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இந்த வீடியோல 5 மேட்சோட சம்மரி, எல்லா டீமும் 10 டீமும் என்ன பண்ணியிருக்காங்க, பாயிண்ட்ஸ் டேபிள் என்ன மாதிரி இருக்கு, எந்த டீம் வந்து இந்த ஒரு ரவுண்டு முடிவில் பார்க்கும்போது ஒரு நல்ல டீமா தெரியுறாங்க, பிளே ஆஃப் குவாலிஃபை ஆக வாய்ப்பு இருக்குன்றதும், இன்னும் மற்ற டீம்ஸ்ல எந்த டீம் வந்து கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்குன்றதையும் பார்க்க போறோம். பட் வந்து எல்லாரும் நான் வச்சுக்கோங்க, ஒரு மேட்ச் வச்சே நம்ம வந்து டிசைட் பண்ணிட முடியாது. ஏன்னா வந்து நிறைய டீம்ஸ் வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து திடீர்னு கம்பேக் கொடுத்து வந்திருக்காங்க, பிளே ஆஃப்ஸ்லாம் போயிருக்காங்க. ஸோ இந்த சீசன் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இந்த சீசன் வந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கேகேஆர் விளாண்டாங்க. யாருக்கு எதிரான வந்து ஆர்சிபி. இந்த 5 மேட்ச்மே நான் வந்து பார்த்தே ஒரு காமனான விஷயம் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, டீம்ஸ் வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் தான் செலக்ட் பண்றாங்க. T20 கேம்னாலே டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்ணி ஜெயிக்கிறோம் தான் இருக்காங்க. பட் வந்து ஏதாவது ஒரு டீம் வந்து அந்த இதை மாற்றுவாங்களான்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இனி ஒரு மேட்ச்ல நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கேகேஆர் ஆர்சிபி மேட்ச்ல வந்து ஆர்சிபி டாஸ் வின் பண்ணி பவுலிங் செலக்ட் பண்ணாங்க. கேகேஆர் வந்து 170+ ஸ்கோர் பண்ணாங்க, 174. அவங்க வந்து ஓப்பனிங் நல்லா தான் இருந்துச்சு. 107 சம்திங் இருந்தாங்க. 107க்கு 2 விக்கெட்ல இருந்து அடுத்து வந்து ஆர்சிபி பவுலர்ஸ் ஒரு கம்பேக் கொடுத்து டக்குன்னு விக்கெட்ஸ் வந்து விட்டாங்க. நான் வந்து பார்க்கும்போது ஒரு 200 கிட்ட ரீச் பண்ணாங்கன்னு நினைச்சேன். பட் வந்து விக்கெட்ஸ் வந்து சடனா ஃபால் ஆச்சு. அதுக்கு காரணம் வந்து என்னன்னா வந்து ஆர்சிபி பவுலர் குர்னால் பாண்டியா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்சிபிக்கு டெபியூட் ஆனாரு. டெபியூட்லேயே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. இந்த 5 மேட்ச்மே வந்து இன்னொரு காமனான விஷயம் இருக்கு. அது நான் என்னன்னு லேட்டரா சொல்றேன். என்னன்னா வந்து ஃப்ரெஷ்ஷா வர பிளேயர்ஸ் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. புது டீமுக்கு போனாலும் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறையல. ஸோ குர்னால் பாண்டியா நல்லா பண்ணாரு. அவர் ஸ்பின்னரா ஃபாஸ்ட் பாலரான டவுட்டா இருக்கு. ஏன்னா வந்து அவர் போட்டார்னா அப்படியே பவுன்ஸ் எகுறது. ஒரு பால் வந்து வெங்கடேஷ் தலைக்கு ஏத்தினாரு. அதுக்கப்புறமா அவர் ஹெல்மெட்டை கொடுக்க போன அவர் ஸ்பின்னர் தானே ஹெல்மெட் இல்லாம வந்தாரு. அதுக்கப்புறமா வந்தாரு வெங்கடேஷ் விக்கெட் எடுத்தாரு, ரகானே விக்கெட் எடுத்தாரு. கேகேல வந்து பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ரகானேன் சுனில் நாராயண் வந்து நல்லா பண்ணாங்க. 2 பேருமே வந்து சுனில் நாராயண் ஒரு 40+ ஸ்கோர் அடிச்சாரு. அண்ட் ரகானே வந்து 50 கேப்டனா வந்தாரு, சிஎஸ்கேல இருந்தாரு. அப்புறம் இந்த டீம்ல வந்து யார் கேப்டன் பார்க்கும்போது வந்து ஸ்ரேயஸ் ஐயர் போயிட்டாரு, அவர் பஞ்சாப் போயிட்டாரு. ஸோ ரகானே கேப்டன் பண்ணாங்க. ஒரு லீஸ்ட் பிளேடு கேப்டன் இந்த சீசன்ல. ஸோ அவரும் நல்லா பண்ணாரு. அண்ட் இன் ரிட்டர்ன் வந்து ஆர்சிபி ஈஸியா சேஸ் பண்ணாங்க. 16.2 ஓவர்ஸ்ல ஃபில் சால்ட் அண்ட் வந்து பார்த்தோம்னா வந்து விராட் கோலி 2 பேருமே வந்து ஒரு 50+ ஸ்கோர் நல்லா பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு வின்னோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அவே கேம்லயுமே நல்லா பண்ணிருக்காங்க ஆர்சிபி. ஸோ அதனால வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் நம்பிக்கையா இருக்காங்க, சேப்பாக்லையும் நம்மளால ஜெயிக்க முடியும்னு. ஸோ சேப்பாக் அண்ட் சிஎஸ்கே ஆர்சிபி தான் இந்த போன சீசன்ல உள்ள அந்த ரிவெஞ்ச் வந்து கண்டினியூ ஆகுது. பார்ப்போம் எந்த டீம் நல்லா பண்ணதுன்னு பார்ப்போம். எந்த டீம் ஜெயிச்சாலும் நல்லா தான் இருக்கும். பெட்டர் டீம் வின் பண்ணா நல்லா இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மேட்ச்ல வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வந்து யார் வாங்கினாருன்னு பார்த்தோம்னா வந்து குர்னால் பாண்டியா அவரோட பவுலிங்க்கு ஒரு பெஸ்ட் பவுலிங் ஃபிகர் போட்டாரு. 30 ரன்னுக்கு 3 விக்கெட் வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறமா வந்து அடுத்த மேட்ச் எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர். ஸோ 2வது மேட்ச் சீசனோட 2வது மேட்ச் வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் கேம். எஸ்ஆர்ஹெச் வந்து போன சீசன்ல எங்க விட்டாங்களோ அதே மாதிரி பண்றாங்க. இந்த சீசன் எப்படி 300 அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் வந்து பவுலர்ஸ் தான் பாவம். பவுலர்ஸ் வந்து இனிமே வந்து வருங்காலங்களில் பவுலிங் மிஷின் போட்டு தான் பேட்டர்ஸ் அடிக்கணும். அதையும் பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். ஏன்னா வந்து ஆடியன்ஸோட மைண்டே வந்து 6-4 தான் பார்க்கணும். ஒரு ஸ்டெம்பு செதற பார்க்கறது வந்து அந்த அளவுக்கு அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து அதை யாருமே பெருசாக பார்க்க விரும்பல. எனக்கு ரன்ஸ் தான் வரணும். ஸோ இந்த மேட்ச்ல வந்து பார்த்தோம்னா 2 டீமே சேர்ந்து 520 ரன்னுக்கு மேலே அடிச்சிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்தோம்னா 286 அடிச்சாங்க. அங்கேயும் இஷான் கிஷன் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் கொடுத்தாரு. புது டீமுக்கு போய் மும்பைல இருந்து இங்கே வந்தாரு. 107 46 டெலிவரிஸ். அதுக்கப்புறம் வந்து டிராவிஸ் ஹெட் அவரும் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. அபிஷேக் சர்மா மட்டும் சீக்கிரமா அவுட் ஆயிட்டாரு. 286 for 6 அடிச்சாங்க. இன் ரிட்டர்ன் வந்து ஆர்ஆர் வந்து 242 for 6. ஆர்ஆர்ல வந்து பார்த்தோம்னா வந்து ரியான் பெரா கேப்டன் பண்ணாரு. என்னன்னு தெரியல, அது சாம்சன் வந்து ஒரு 3-4 மேட்சுக்கு வந்து கேப்டன் பண்ணலான்றாரு. அதுக்கு வந்து இப்போ மேட்சே அவங்க தோத்துட்டாங்க. உடனே வந்து அவரும் கேப்டன் பண்ணாலாவது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆர்ஆருமே வந்து நிறைய பிளேஸ் ஸ்டார் பிளேஸ் வந்து ஆக்ஷன்ல விட்டாங்க. அவங்க ஆக்ஷன் டைனமிக்ஸ் என்னன்னு தெரியல. ட்ரெண்ட் போல்ட் விட்டாங்க, அஸ்வினை விட்டாங்க, சகால விட்டாங்க, பட்லர், இந்த மாதிரி 4 ஸ்டார் பிளேஸ் விட்டுட்டு யங்ஸ்டர்ஸ் பேக் பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு காஸ்ட் பண்ணுச்சு. இந்த மேட்ச் வந்து அவங்க தோத்தாங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தோம்னா வந்து எங்க நினைச்சா ஹைதராபாத்ல ஒரு செமையான விக்கெட். ஹைதராபாத் போன சீசனுமே நல்லா. ஸோ எல்லா கிரவுண்டுமே வந்து பவுண்டரி சைஸ்ல சிறுசரிச்சு 6-4 தான் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து பவுலர்ஸ்க்கும் கொஞ்சம் ஈக்குவலா வரணும் கேமு. நான் அந்த காலத்துல வந்து ஓடிஏல 300 அடிச்சாலே பெரிய விஷயம் இருந்துச்சு. இப்போ T20 வந்து அடிக்கிறாங்க. 180 வந்து பெரிய ஸ்கோர் இருந்துச்சு. ஹைதராபாத்துமே கொஞ்சம் சீசனுக்கு முன்னாடிலாம் வந்து லோ டோட்டல் தான் டிஃபெண்ட் பண்ணாங்க. 2018 அந்த டைம்லலாம் வார்னர்லாம் இருந்தப்போ ஒரு 130 140 அடிச்சு அதை டிஃபெண்ட்லாம் பண்ணிருக்காங்க. இப்போ என்னன்னா அவங்க 280+ அடிக்கிறாங்க. அப்படியே மாறி இருக்கு. அந்த ஆர்ஆர்ல வந்து சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்பயுமே அடிச்சிருவாரு. அவர் வந்து சாமிக்கு விட மாட்டார். ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படியாவது அடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் வந்து துருவ் ஜூரில் 8 பேர் அடிச்சாங்க. பட் 44 ரன்ஸ் ஷார்ட் ஆயிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்ல வந்து இஷான் கிஷன் அவர் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரு. அன்னைக்கு வந்து இன்னொரு மேட்ச் சிஎஸ்கே மும்பை, இந்த மேட்ச் பத்தி நம்ம
நிறைய பேசியிருக்கோம், நம்ம மேட்ச் ஹைலைட்ஸ் போட்டோம். ஸோ சிஎஸ்கே மேட்ச்க்கு எல்லா மேட்ச்க்குமே வந்து நம்ம மேட்ச் ரியாக்ஷன் கொடுப்போம், அடுத்த ஆர்சிபி மேட்ச் கொடுப்போம். அதே மாதிரி இந்த மாதிரி வந்து 5 மேட்ச்சுக்கு இடையில வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ நீங்க எந்த டீம் ஃபேனோ அதை வந்து கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஸோ சிஎஸ்கே மும்பை மேட்ச்ல வந்து எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா 100 அகமது சிஎஸ்கே பவுலிங்ல, அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா வந்து விக்னேஷ் புத்தூர் மும்பை பவுலிங்ல. ஸோ இந்த 2 மேட்ச்மே வந்து பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு. அண்ட் இந்த மேட்ச்ல வந்து பவுலர்ஸும் கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. இவர் 4 விக்கெட், அவர் ஒரு 3 விக்கெட். அவர் நார்மலான ஒரு T20 எப்பயுமே பாக்குற மாதிரி ஒரு T20 மேட்ச் மாதிரி இருந்துச்சு. 150 சேப்பாக் கிரவுண்ட் வந்து மறுபடியும் வந்து ஸ்பின்னுக்கு ஃப்ரெண்ட்லியா பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து ஸ்பின்னர்ஸ் அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த்தோ இப்போ ஹோம் டீம்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிச்சை மாத்திக்க ஒரு இது இருக்கு, அட்வான்டேஜ் யூஸ் பண்ணாங்க. ஸோ நல்லா பண்ணாங்க. பட் வந்து சிஎஸ்கே வந்து அதே கிரவுண்ட்ஸ்ல போனாங்கன்னா வந்து திணறுவாங்களான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து 150 வந்து கடைசி ஓவர் வரைக்கும் சேஸ் பண்ணாங்க, கொஞ்சம் முன்னாடியே சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மிடில் ஆர்டர் பிரச்சனை எல்லாம் இருக்கு. சிஎஸ்கே அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த 5 மேட்ச்லயும் வந்து எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்கிற டீமா வந்து ஆர்ஆர் தெரியுது. அதுக்கப்புறமா வந்து நம்ம டீம் சிஎஸ்கே வந்து கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. மிடில் ஆர்டர்ல தீபக் கூட, ராகுல் திரிபாட்டி இதெல்லாம் அவங்கள யாராவது ஃபயர் ஆனும். டூபேவும் நம்ப முடியாது, எல்லா மேட்சுமே அவர் எதிர்பார்க்க முடியாது. அண்ட் கான்வே வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா நாலாவது மேட்ச் வந்து டெல்லிக்கும் லக்னோக்கும் நடந்துச்சு. டெல்லி டீம்ல கேப்டன் அந்த ரிஷப் பண்ட் வந்து லக்னோக்கு போயிட்டாரு, ஒரு ஹியூஜ் பிரைஸுக்கு எடுத்தாங்க இந்த டைம். பட் வந்து அங்க போய் அவர் டக் அவுட் தான் ஆனாரு. ஸோ எல்எஸ்ஜி ஓனர் வந்து எப்பயுமே வந்து ஒரு மாதிரி உருன்னே இருப்பாரு. ரிஷப் பண்ட் வந்து சாரி டோஸ் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்எஸ்சி வந்து கையில இருந்த மேட்ச் வந்து விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அஸ்டோ சர்மா அதை கையில இருந்து பறிச்சுட்டாருன்னு சொல்லலாம். ஒரு இம்பாக்ட் பிளேயர் வந்து செம நாக்கு. எல்எஸ்சிக்கு வந்து பார்த்தோம்னா வந்து மிச்சல் மார்ஷ் அண்ட் நிக்கோலஸ் புரான் வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் நல்லா அமைச்சாங்க. 20 ஓவர்ல 209 அடிச்சாங்க. அண்ட் டிசி வந்து பெருசா 200 வந்து சேஸ் பண்ணல, பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேஸ் பண்ணாங்க. அவங்க வந்து 19.3 ஓவர்ஸ்ல முடிச்சாங்க. கடைசி ஓவர் வந்து ஒரு செமையான ஒரு ஓவர் இருந்துச்சு, ஒரு விக்கெட் இருந்துச்சு. இப்போ விடாமுயற்சின்ற ஒரு படம் வந்துச்சு. ஸோ அந்த டைட்டில் வந்து இந்த அஸ்டோ சர்மாவுக்கு கொடுக்கலாம், விடாமுயற்சி ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் அப்படின்னு. கதை முடியலைன்னு அடிச்சு ஒரு செமையான ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் பார்த்துலாம் செமையா வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு அஸ்டோ சர்மா. ஒரு 66 கிட்ட அடிச்சாரு. அண்ட் செமையான மேட்ச் இருந்துச்சு. பவுலிங் வந்து அவங்க டீம்ல வந்து ஷர்துல் டக்கர் நிறைய பேர் வந்து விக்கெட் எடுத்தாங்க. ஷர்துல் டக்கருமே வந்து எடுத்தனே பவர் பிளேல 2 விக்கெட் எடுத்தாரு. 65 ரன்னுக்கு 5 விக்கெட் டெல்லி இழந்துமே இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சது வந்து ஒரு செமையான த்ரில்லர். இனி வரும் காலங்களில் இன்னும் நிறைய த்ரில்லர். இப்போ மொதல் வாரத்திலே வந்து ஒரு செமையான த்ரில்லர் மேட்சா இருந்துச்சு இந்த மேட்ச். அண்ட் அஸ்டோ சர்மா அவரோட பர்ஃபார்மன்ஸ்க்காக மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரு. அண்ட் இன்னும் நல்லா பவுலிங் போட்டிருக்கலாம் எல்எஸ்ஜி. பட் வந்து இல்லைன்னா எல்எஸ்ஜி பேட்டிங்ல இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கலாம். பட் இருந்தாலுமே வந்து டெல்லி வந்து செமையா பண்ணாங்க. இதுதான் இப்ப பாருங்க, இப்ப மிடில் ஆர்டர் சிஎஸ்கே பிரச்சனை சொன்னேன். பட் இவங்க டீம் பாருங்க, கடைசி 8 நம்பர்ல வரவர் கூட அடிச்சாரு. அப்புறம் இன்னொரு பிளேயர் அவர் டெபியூட் மேட்ச்ல வந்து பண்ணாரு. ஐபிஎல்கே அவர் தான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் டெபியூட் ஆறாரு. 30 சம்திங் அடிச்சாரு, மேட்ச் சேவிங் நாக்கு. விப்ராஜ் நிகாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆடி ஜெயிச்சு கொடுத்தாரு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா அடுத்து கடைசியா வந்து 5வது மேட்ச் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து ஜிடி விஸ் பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் பண்ணாரு. அவர் வந்து போன சீசன் கப் அடிச்சுட்டு இந்த சீசன் கப்பே அடிக்காத ஒரு டீம் பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து கேப்டனா பண்ணாரு. ஸோ வந்து அகமதாபாத்ல நினைச்சு அகமதாபாத் ஹோம் கிரவுண்ட்ல வந்து ஜிடி வந்து தோத்தாங்க. இந்த மேட்ச்மே வந்து கொஞ்சம் குரூசியலா லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போச்சு. லாஸ்ட் ஓவர்ல வந்து 27 ரன் கிட்ட தேவைப்படுச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு செமையான ஸ்கோர் அடிச்சாங்க பஞ்சாப், 243. ஸ்ரேயஸ் ஐயர் செஞ்சுரி மிஸ் பண்ணார். பட் இருந்தாலும் ஒரு கேப்டன் நாக்கு. கடைசி ஓவர்ல வந்து எனக்கு ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணி ஆட் பண்ணு சசாங் சிங் சொல்லிட்டாரு. சசாங் சிங்குமே வந்து ஒரு குவிக் ஃபயர் 16 பால்ஸ்ல வந்து ஒரு 44 ரன்ஸ் செமையா பண்ணாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு புதுசா வந்து ஓப்பனிங்ல அவருமே ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் வந்து ஆஃப் செஞ்சுரி மிஸ் பண்ணாரு, ஆரியான் ஒரு பிளேயர். அதே மாதிரி நம்ம அவர் ஆஃப் செஞ்சுரி மிஸ் பண்ணாரு, நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் வந்து செஞ்சுரி மிஸ் பண்ணாரு. பட் 97 செமையான நாக்கு. சாம்பியன்ஸ் டிராஃபிலே நல்லா பண்ணாரு. ஓடிஏல தான் இவர் ஆடுவார்னு பார்த்தோம்னா வந்து T20 என்னால் ஆட முடியும், நல்லா பண்ண முடியும்னு காமிச்சாரு. அண்ட் வந்து மேக்ஸ்வெல் வந்து மறுபடியும் டக் அவுட் ஆயிட்டாரு. மேக்ஸ்வெலுக்கு ரோஹித் சர்மாவுக்கு தான் போட்டி. இந்த ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், அதிக டக்கு எனக்கு அவனுக்கு தான் போட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க. கோபி சுதாகர் டெம்ப்ளேட் அது மாதிரி தான் இருக்கு. பட் வந்து மேக்ஸ்வெல் என்னதான் பேட்டிங் ஆடினாட்டியும் பவுலிங்ல வந்து ஒரு விக்கெட், ஒரு முக்கியமான விக்கெட் சுப்மன் கில் விக்கெட் எடுத்தாரு. ஸோ அதனால வந்து அவங்க கொஞ்சம் ரன் ஷாட்ல வந்து ஜெயிச்சாங்க. அண்ட் லாஸ்ட் ஓவர்ல வந்து சசாங் சிங்கோட கண்டினியூஸ் ஒரு 4 வந்து அடிச்சாரு. அதுதான் வந்து மேட்சே டிஃபரன்ஸ். அண்ட் வந்து இங்கே சாய் கிஷோர் பட்லர்லாம் அடிச்சாங்க, பட் இருந்தாலும் பத்தல. அண்ட் வந்து செமையான மேட்சா இருந்துச்சு இந்த மேட்ச். ஸோ வந்து கடைசி ஓவர் தான் செமையா இருந்துச்சு. ஸோ இந்த மேட்ச் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்க. அண்ட் இந்த 5 மேட்ச்ல வந்து பார்த்தோம்னா வந்து டாப் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டாப்ல யாருக்கான்னு பார்த்தோம்னா வந்து நூர் அகமது இருக்காரு, ஒரு செமையான ஸ்மெல்லு. அதுக்கப்புறமா வந்து
நம்ம பார்த்தோம்னா வந்து கலீல் அகமது, விக்னேஷ் புத்தூர், குர்னால் பாண்டியாலாம் இருக்காங்க டாப் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ்ல. அண்ட் டாப் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து இந்த வாரம் யாருன்னா வந்து நம்ம இஷான் கிஷான் 107. அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் வந்து 107 அப்புறமா 97 அடிச்சாரு ஸ்ரேயஸ் ஐயர். நிறைய பேர் நிறைய ரன்ஸ் அடிச்சிருந்தாலுமே வந்து மேட்சோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்க்கும்போது வந்து அஷ்டோ சர்மாவோட இன்னிங்ஸ் வந்து பெஸ்ட் இன்னிங்ஸ் சொல்லலாம் இந்த 5 மேட்சஸ்ல. ஸோ உங்களுக்கு டாப் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டாப் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் யாரு இந்த 5 மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அண்ட் எந்த டீம் வந்து நீங்க சப்போர்ட் பண்றீங்க எல்லாமே வந்து நீங்க சொல்லுங்க. நம்ம இது மாதிரி நம்ம நிறைய ரியாக்ஷன் வீடியோ ஐபிஎல் பத்தியும் பேசுவோம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து மேட்ச் சம்மரி இதுவும் போடுவோம். அண்ட் வந்து நம்ம நிறைய விளாக்ஸும் போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி. ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ சந்திப்போம். டாடா, பை.